நிச்சயமாக தீபிகா, நண்பர்களோடு சேர்ந்து எண்ணூர் கடலில் குளிக்க வந்த கல்லூரி மாணவி அலையில் சிக்கி சடலமாக மீட்கப்பட்ட சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. கடல் அலையில் சிக்கி இழுத்து செல்லப்பட்ட மேலும் ஒரு மாணவனை தீயணைப்பு துறையினர் தேடி வருகின்றனர். வடசென்னை எண்ணூர் ராமகிருஷ்ணா நகர் பகுதியில் அமைந்துள்ள கடலில் கல்லூரி மாணவர்கள் 5 பேர் கடலில் குளிக்க வந்துள்ளனர். கடலில் இவர்கள் நின்று செல்ஃபி எடுத்துக் கொண்டிருந்த போது திடீரென அலையில் தடுமாறி கீழே விழுந்ததாக கூறப்படுகிறது. கீழே விழுந்தவர்களை ஆக்ரோஷமான அலையில் இழுத்து செல்லவே நண்பர்களான 5 பேரும் திணறி உள்ளனர். ஒரு கட்டத்தில் தட்டி தடுமாறி கடலில் குளித்துக் கொண்டிருந்த பவித்ரா, தருண், விஷானி ஆகிய 3 பேரும் போராடி மேலே வந்த நிலையில் மீள முடியாத தவித்த கிருத்திகா என்ற 19 வயது மாணவி கடல் அலையில் சிக்கி சிறிது தூரம் இழுத்து சென்ற போது மேலே இருந்த மாணவர்கள் அந்த பகுதியை சேர்ந்த மீனவர்களின் துணையோடு தேடியதில் உயிருக்கு ஆபத்தான நிலையில் மாணவியை கிருத்திகாவை மீட்டுள்ளனர். இருந்த போதும் மாணவி திருவொற்றியூர் பகுதியில் உள்ள தனியார் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லும் வழியிலேயே உயிரிழந்துள்ளார். தனியார் மருத்துவமனையில் இருந்து ஸ்டான்லி அரசு மருத்துவமனைக்கு உடலை அனுப்பி வைக்கப்பட்டிருக்கின்றது. மேலும் ஆகாஷ் என்ற மாணவனை தீயணைப்பு துறையினர் தேடி வருகின்றனர். இவர்கள் 5 பேரும் சென்னை செங்குன்றம் அடுத்த சூரப்பட்டு பகுதியில் உள்ள வேலம்மாள் கல்லூரியில் படித்து வரும் மாணவர்கள் என்பது தெரிய வந்திருக்கிறது. அந்த அலையில் இழுத்து செல்லப்பட்ட மாணவி விழுப்புரத்தை சேர்ந்த மாணவி என்றும் முதற்கட்ட விசாரணையில் தெரிய வருகிறது. தொடர்ந்து தீயணைப்பு துறையினர் காணாமல் போன ஆகாஷ் என்ற மாணவனை தேடி வருகின்றனர். அதாவது மாதம் 2 முறை, அதாவது 5க்கும் மேற்பட்டவர் இந்த கடற்கரை பகுதியில் குளிக்க குறிப்பாக மாணவர்கள் இந்த கடலில் இழுத்து சென்று உயிரிழக்கும் சம்பவம் அதிகரித்து வருகின்றனர். காவல்துறையினர் அந்த பகுதியில் பலகைகள், அதாவது ஆபத்தை உணராமல் இங்க குளிக்க வேண்டாம், இந்த பெரும் ஆபத்தான பகுதி என அவர்கள் தெரிவித்தும் கூட மாணவர்கள் அதை கண்டு கொள்ளாமல் தங்கள் உயிரை மாய்த்து கொள்ள சமமாக இங்க குளித்து வருகின்றனர். சந்தோஷமாக குளிக்க வந்தவர்கள் உயிரை விட்ட சம்பவம் இங்க பெரும் சோகத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. உடனடியாக இந்த பகுதியில் குளிப்பதற்கான தடையை காவல்துறையினர் ஏற்படுத்த வேண்டும், மக்கள் மத்தியில் ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் என்ற கோரிக்கையும் எழுந்திருக்கிறது. மீனவர்கள் இவர்களை இங்க குளிக்க வேண்டாம், இங்க ஆபத்தான பகுதி என எச்சரித்தாலும் கூட மீனவர்களிடம் அவர்கள் வம்புக்கு வருவதாகவும் அவர்கள் ஒரு வருத்தமான ஒரு பகுதியை அவர்கள் தெரிவிக்கின்றனர். உடனடியாக தமிழக அரசு இதுக்கு மேல் இந்த உயிரிழப்புகள் நடக்காமல் தடுக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கையும் தற்போது எழுந்திருக்கிறது. தீபிகா.